சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்ட திருமறையின் பகுதி ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றிய காரியம். அதான் பாடு முடிந்தது, உயிர்த்தெழுதலும் நடந்தது, மறுபடியும் பாடுகள் எதற்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லையா? உயிர்த்தெழுதல் ஈஸ்டரும் முடிந்து விட்டது, போன வாரம் இப்பொழுது இல்லை. நாம் ஒரு சில அடிப்படையான சத்தியங்களை நாம் நிச்சயம் நினைவு கூற வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டியதா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலிதான், அவருடைய பாடுகள் தான், அவருடைய உபத்திரவங்கள் தான் என்னவென்று சொன்னால் நாம் 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 அதாவது நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாக இல்லையா? ஆகவே இன்று ஒரு சில காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலியை பற்றிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். இதிலே ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கணும். அதுக்கு முன்பதாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலி, அதற்கு காரணம் எது அதை நடப்பித்தது, ஏன் அது நடந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலிக்கு பின்பதாக இருக்கின்ற காரியம் என்ன? எதனால் அது நடந்தேறியது? தேவன் நம்மேல் வைத்த அன்பு முதலாவது. இரண்டாவது, ஒன்று தேவனுடைய அன்பு, இரண்டாவது தேவனுடைய நீதி இல்லையா? தேவனுடைய அன்பும் தேவனுடைய நீதி. நம்ம பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய நீதி. நம்மளையெல்லாம் தேவன் அப்படியே மன்னித்திருக்கலாம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவினுடைய பலி இல்லாமலே நம்மளை மன்னித்திருக்கலாம். ஆனால் அதை தேவன் செய்யவில்லை. அதை தேவன் செய்திருந்தால் எப்படிப்பட்டவரா இருப்பா பாருங்க. மனுக்குள்ளம் பாவம் செய்து விட்டது. இப்போ நம்மை குற்றம் சாட்டுகிறவன் யாரு? பிசாசு குற்றம் சாட்டுகிறான். இப்போ தேவன் பாட்டுக்கு மனுக்குலத்தை நான் மன்னிச்சிட்டேன்பா அப்படின்னு விட்டார்னா அவர் நீதி உள்ளவரா? பிசாசு தேவனை குற்றம் சாட்டுவான். என்னன்னா, நீர் படைச்சிருக்கிறதுனால உம்முடைய சாயல்ல ஒருத்தனை உருவாக்கி அவன் எப்படி வேணாலும் போயிட்டான், உண்மை கீழ்ப்படியாம போயிட்டான், பாவம் செய்து வீழ்ந்து போயிட்டான், அவனை மன்னிச்சுட்டு நீர் பாட்டு ஏத்துக்கிட்டு இருந்தா இதெல்லாம் நீர் என்ன நீதி உள்ளவரா? உம்முடைய நியாயம் இல்லையா? ஜஸ்டிஸ் ஆஃப் காட் இஸ் அட் குவெஸ்டின். அதாவது தேவனுடைய நியாயம், நீர் அநியாயமாய் இருக்கின்றீர், அநியாயம் உள்ள தேவனாய் இருக்கின்றீர், நீர் சரியான நியாயம் செய்யவில்லை என்பதாக இல்லையா? ஆனா இப்போ தேவன் தம்முடைய நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்ட வேண்டும் இல்லையா? ஆகவே தேவனுடைய முதலாவது தேவனுடைய அன்பு, இரண்டாவது தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாயம். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலியினுடைய காரணம், பலியை சாத்தியமாக்கிய காரியங்கள் இல்லையா? சரி, இப்போ இரண்டாவது கேள்வி. கொஞ்ச நேரம் தான் நம்ம கவனிக்க போறோம், கூர்ந்து நாம் கவனிக்க போறோம். கேள்விகளுக்கு நாம தீவிரமா பதில் சொல்ல போறோம். அதன் மூலம் சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள போறோம். இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக ரட்சிப்பு உண்டாகிறதுன்னு நாம் பார்க்கணும். தேவன் நிஜமாவே நம்ம எல்லாரையும் ரட்சிக்கணுமா? முதல்ல தேவன் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்ற அவசியத்தில் கட்டாயத்தில் இருக்கிறாரா? தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை என்று சொன்னால் அவருக்கு ஏதாவது ஆயிருமா? இல்லையா? உண்டாகாது இல்லையா? தேவன் நம்மை ரட்சிக்கணுங்கிற ஒரு அவசியம் இருக்கிறதா? இல்லை. ஏனென்றால் அவர் தேவனாய் இருக்கார். நம்மை ரட்சிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்ம எல்லாரையும் ஒரே நிமிடத்திலே ஒரே நொடியிலே அவர் அவமாக்கி போட்டு நம்மை அவர் தள்ளி விட்டு இருக்கலாம். எனக்கு விரோதமாய் எழும்பின இந்த மனுக்குலம், எனக்கு கீழ்ப்படியாமல் போன இந்த மனிதர்களை முற்றிலுமாய் அழிக்கிறேன்னு தேவன் அழித்திருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி செய்யவில்லை.
இப்போ தேவன் ஒன்றை தீர்மானிக்கிறார் என்னவென்று சொன்னால், இந்த மனுக்குலத்தில் என்ன செய்ய போகிறார்? தேவன் ஒரு சிலரை ரட்சிக்கும்படி தீர்மானிக்கிறார், இல்லைங்களா? ரட்சிக்க வேண்டும் என்ற தீர்மானம் யாருடையது? நம்முடையதா, அவருடையதா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விசுவாசிங்க, ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சியுங்கள். கரெக்ட், வாஞ்சிக்கலாம். ஆனா நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்க டெசிஷன் எடுக்க முடியாது. நீங்க வாஞ்சிக்கலாம். ரட்சிப்புக்காக ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரால் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், நம்முடைய இனஜன பந்துக்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கின்றது நமக்கு வாஞ்சை. ஆனால் இன்று பார்த்த, ஓகே, நான் ஜோஷுவாவை ரட்சிக்க வேண்டும். ஜோஷுவா, இன்னைக்கு நம்ம டிசைட் பண்றோம், நம்ம என்ன பண்ணலாம்? நாளைக்கு ஜெபத்துக்கு வந்த உடனே ஜெபத்துல நீ ரட்சிக்க பண்ணணும். 2 மணிக்கு உனக்கு ரட்சிப்பு, 4 மணிக்கு உனக்கு ரட்சிப்பு. உனக்கு வேணுமா? இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு ஒரு டைம் கொடுத்து இந்த டைம்ல டிசைட் பண்ணி நம்ம ரட்சிக்கப்படலாம் நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ரட்சிப்பை தீர்மானித்தது தேவன், அவர் தீர்மானித்தார், இல்லையா? இப்போ எப்படி ரட்சிக்கணும்? இப்போ அடுத்த தீர்மானம் நல்லா கவனிங்க, அதான் நம்ம வரோம். எப்படி நிஜமா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மரணம் தான் இதுக்கு தேவையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் தான் நம்ம அதுதான் நெசசிட்டியா? நல்லா கவனிச்சு பாருங்க. ரட்சிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்த தேவன், திரியேக தேவன் இந்த மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கின்றார். இப்போ தீர்மானம் எடுத்துட்டு அந்த தீர்மானத்துக்கு என்ன? தன்னுடைய குமாரனை, ஐயோ குமாரன் தான் தேவையா? இல்லையா? வேற ஏதாவது வழி இருக்குதா? பாருங்க, நம்ம ஒரு இந்த இடத்துல இருந்து அந்த இடத்தை தாண்டி போகணும் நம்ம தீர்மானம் பண்றோம். சரி, இதை தாண்டி போகணும். ஆனா தாண்டி போனா ஒரே ஒரு வழிதான், நடுவுல தீ இருக்கிறது, அந்த தீயை கடந்து போக வேண்டும். நீங்க அந்த தீர்மானத்தில் இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? இல்ல வேற ஏதாவது நம்ம முயற்சி பண்ணலாம், கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த தீயெல்லாம் அணைக்கலாம், இல்லையா? போகவே வேண்டாம், எதுக்கு அப்படி போயிட்டு? இப்போ தேவன் ஒன்றை தீர்மானிக்கிறார், இந்த ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார், உங்களையும் என்னையும் ரட்சிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். ஆனால் அந்த தீர்மானத்துக்கு இது ஒண்ணுதான் வழியா? வேற ஏதாவது வழி இல்லையா? சரி, ஆண்டவர் எல்லாரையும் மன்னிச்சிட்டோம்பா அப்படின்னு ஏத்துக்கிறது ஓகே, அது அநீதி. வேற ஏதாவது வழி அவர் உண்டாக்கி இருக்கலாமா? முடியுமா? முடியாதா? முடியாது. அதாவது என்ன வேணாலும் செய்யல, இல்லையா? ஆனா வேற வழியை அவரால் உண்டாக்கி இருக்க முடியுமா முடியாதாங்கிறத இப்ப பிரச்சனை. முடியும். அவர் ஒரு பிளான் போட்டிருக்காருங்க. என்ன பிளானு? ரட்சிப்பு. அதுக்கு இப்போ அவருடைய குமாரனை தான் அனுப்பி ஆகணுமா? திரியேக தேவன் திட்டமிடுகிறார், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை தான் அனுப்ப வேண்டுமா? வேறதான் இல்ல, அவர் தான் அவர் மாத்திரம்தான். அவர் மாத்திரம் தானா, இல்ல வேற ஏதாவது வழி உண்டாக்கி இருக்கலாமாங்கிறதா? இப்போ வேற ஏதாவது தேவனே ஒரு திடீர்னு பரிசுத்தமான ஒரு மனிதனை அவரே தன்னுடைய கரத்தினாலே உருவாக்கி, ஓகே உன்னை பரிசுத்தமா பண்ணிட்டேன், இப்ப நீ என்ன பண்ணு, நீயே இப்ப போய் நீ இந்த அசுத்தமான மனிதர்களுக்காக மாறி. ஆதாமை உருவாக்கின தேவன் உருவாக்கி இருக்கலாமா? கரெக்டா சொல்றீங்க, சொல்லுங்க. இல்ல, முடியும். அதாவது பண்ணிருக்கலாமா அப்படிங்க? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லை. பண்ணிருக்கலாம், ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா அதுக்கு அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருந்ததுன்னா ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருப்பார், தேவன் நிச்சயமாகவே செய்திருப்பார். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் இல்லையா? நீதிமானுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது?
பலனுள்ளதா இருக்கிறது, ரட்சிக்கிறதா இருக்கிறது, பிணியாலை ரட்சிக்கிறதா இருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ உலகத்திலே மனிதர்கள் செய்த ஜெபங்களில் நிறைய ஜெபம் இருக்கு. இப்போ ஜெபம் ஒண்ணு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? ஒரு சிலர்லாம் நார்மலா இருப்பாங்க. ஒரு பாஸ்டர் நான் பாக்குறேன், நார்மலா இருந்தார். பார்க்கும்போது பேசும்போது எப்படி தெரியுமா பேசுவார்? அவர் பேசுறதே நம்மளுக்கே கேட்காது. ஆனா ஜெபம் பண்ணும்போது எழுந்துருச்சா ஜெபம் பயங்கரமா பண்ணுவார். அதாவது தொண்டையெல்லாம் மாத்தி, மாடுலேஷன்லாம் மாத்தி, ஐயோ நம்மளே ஜெபம் நம்ம கிட்ட பண்றாரா இல்ல ஆண்டவர் கிட்ட பண்றாராங்கிற டவுட்டே நம்மளுக்கு வரத்தக்கதாக பயங்கர ஜெபம்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் பயங்கர அதிபயங்கர ஜெபம்லாம் கேட்டிருக்கிறீங்களா? கேட்டிருக்கிறோம் இல்லையா? ஜெபம் எல்லாம் பயங்கரமா. ஆனா இந்த பூமியிலே செய்யப்பட்ட ஜெபங்களில் மிகப்பெரிய பிரதானமான உன்னதமான the greatest prayer யாருடையது? சாலமோனா? எலியாவா? இயேசு கிறிஸ்து. அப்போ அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணுமா கிடைக்க கூடாதா? இயேசு ஒரு ஜெபம் பண்றார், பார்க்கலாமா நம்ம பைபிள்ல? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு 26:39. If it is possible, if it be possible, let this cup pass from me. நாம் பாடுறோம் இல்லையா? அப்பா பாத்திரமே நீக்கும் நின் சித்தமானா. ஏதோ பாவிகளாகிய நம்ம அதை கேட்டிருந்தா தேவன் நிராகரிக்கிறது ஒரு நியாயம். ஆனா இங்கே ஜெபித்து கொண்டிருப்பது யார்? பாவம் அறியாத தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஜெபித்து கொண்டிருக்கின்றார். அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை. ஆச்சரியம். அதான் இங்க பியூட்டி. அந்த ஜெபத்திற்கு பதில், பாசிட்டிவான பதில் கிடைக்கல. காரணம் என்னன்னா, அது ஒண்ணுதான் வழி. இப்பாத்திரம் நீங்குவதற்கு வாய்ப்பு இல்லை மகனே. அங்க நம்ம பார்த்தா பிதாவானவர் பார்க்கிறார். திருத்துவத்தில் 2ஆம் நபராக இயேசு கிறிஸ்து அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட நிலையில ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்னு பாருங்க. அவர் இருந்த நிலைமையை பார்த்தீங்கன்னா வாசிக்கலாமா? மார்க் 14:34. மார்க் 14:34. இயேசு எப்படி சொல்றார் பாருங்க. என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. என்ன சொல்றாரு தெரியுங்களா? இஃப் யூ ரீட் தட் கேர்ஃபுல்லி, நீங்க இங்க விழிச்சிருந்து நான் சாவ குறிச்சு, சாவுக்கு எதுவான பயம் கொண்டு நடுங்கிட்டு இருக்கப்பா. நீங்க தூங்கிட்டீங்கன்னா எனக்கு ஆதரவு இல்ல, நீங்க விழிச்சிருங்க. நீங்க என்ன பண்ணுங்க? நீங்கள் விழித்திருங்க, எனக்கு அது ஆதரவா இருக்கும் என்று இயேசு கேட்டு. யார் கேட்கிறாங்க? யார் கேட்கிறா? அந்த வசந்த மறுபடியும் வாசிங்க. 56வது வசனம். அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஒரு விதமான மிகப்பெரிய துக்கம் நமக்கு இருந்ததுன்னா, யாராவது நம்ம கூட இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு சப்போர்ட்டா இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு சப்போர்ட். ஐயோ நான் தூங்காதீங்க, ஓ விழிச்சிருங்கப்பா, இங்கே இருங்கப்பா, 3 பேர் எங்க போனாலும் வந்தீங்களே, பேதுரு, யாக்கோபு, யோவான், கடைசி நேரத்துல நீங்க பாட்டுக்கு தூங்கிடாதீங்கடா, இங்கேயே இருங்க, முழிச்சிருங்க, நான் மறுபடியும் வந்து உங்களை பாக்குறேன். அதான் வந்து பார்த்தாரா இயேசு? மறுபடியும் வந்து பாக்குறாரு. ஏன்னா மறுபடியும் வந்து பாக்குறாரு. நீங்க தூங்குறாங்க, தூங்காதீங்கடா, மரணத்துக்கு எதுவா வியாகுலப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் என்று போய் அவர் ஜெபிக்கிறாரு. அப்பா பிதாவே, இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அந்த ஜெபம் முடிஞ்சது. அந்த ஜெபத்துக்கு பதில் இல்லை. காரணம் என்னவென்றால் வேற எந்த ஒரு பாசிபிலிட்டி கிடையாதுங்கிறத நமக்கு காண்பிக்கும்படிதான் மத்தேயு, மார்க் எல்லாம் அதை எழுதி வச்சிருக்காங்க. There is no possibility. இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நல்லா புரிஞ்சுங்க அந்த பியூட்டி. அதுதான் இங்க நம்ம கற்றுக்கொள்கிறோம். அவருடைய பலி எவ்வளவு உன்னதமானது என்று பாருங்கள். அந்த பலியிலே அவர் சந்தித்த காரியங்கள் என்ன?
அந்த பலியிலே அவர் சந்தித்த காரியங்களை நீங்க பார்க்கும்போது அவர் நிஜமாவே பிசிக்கலா பெயின் தான் அவருக்கு சரீர பிரகாரமாக அவருக்கு நம்மளை அடிச்சு தொங்க விட்டா எவ்வளவு வலிக்கும் இல்லையா? அதே போல ஒரு வலியை தான் இயேசு கிறிஸ்துவும் அங்கே சுமந்து கொண்டிருக்கின்றார் இல்லையா? அதாவது சரீரத்திலே மிக கொடிய வலி, மனதிலும் வலி. என்னவென்று சொன்னால், பிதாவை பார்த்து, என் தேவனே என் தேவனே, why hast thou forsaken me? என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை ஏனென்றால் அவர் ஒரு மனிதனாக அங்கே வேற நம்ம நினைக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து வேறொரு ஆதாமை உருவாக்கி வேறொரு மனிதனை புதுசா உண்டாக்கி இருக்க முடியாதுங்க. நம்மளை ரட்சிக்கணும்னா நம்ம வம்சத்துல ஒருத்தர் பிறக்கணும். யாருடைய வம்சத்திலே? பாவிகளுடைய வம்சத்திலே பிறக்க வேண்டும். ஆகையினாலே இப்ப இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்து மனதளவிலே மகா கொடிய துக்கம் அடைந்திருக்கின்றார். அதனால என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்றார். அது மாத்திரமல்ல, கைவிடப்பட்ட நிலைமை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது அநேகர் கைவிடப்பட்டவர்கள் எல்லாரையும் கைப்பிடித்து தூக்கின இந்த தேவன், இந்த ஆண்டவர் இப்பொழுது கைவிடப்பட்ட நிலைமையிலே மத்தேயு 26:56 வாசிங்க மறுபடியும். இப்போ அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிட்டாங்க. இப்போ ஆபகுக் 1:13 வாசிங்க. ஆபகுக் 1:13 பாருங்க. இப்படிப்பட்ட பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய என்னுடைய பாவத்தை சுமந்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு நாம இங்க சபையா கூடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலிக்கு நிகராக வேறொரு பலியும் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாறான எந்த ஒரு பலியும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே நாம் பெற்ற ரட்சிப்பை சற்று யோசித்து பாருங்கள். அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை என்று இந்த சபையானது அழைக்கப்படுவோம். மிக பெரியவர், மிக உன்னதமானவர், மிகவும் பரிசுத்தர், பரிசுத்தர் 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 என்று போற்றப்பட்ட அந்த பரிசுத்தருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொன்னால் நன்றாக யோசித்து பாருங்கள். அது எவ்வளவு முக்கியம் தேவனுக்கு. ரட்சிப்பு என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்று யோசிச்சு, அதுதான் நான் வாட் இஸ் த வெயிட் ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பு என்பது எவ்வளவு பெரியது என்பதை யோசித்து பாருங்க. ஏதோ இப்பெல்லாம் ரட்சிப்பு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சில இடங்களுக்கு போனா கன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களோட ப்ரொமோஷன் கொடுத்தலாம். கன்ஃபர்மேஷன் என்ன? கன்ஃபர்மேஷன் பிறந்து வளர்ந்து விசுவாசிகளுடைய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தால் கன்ஃபார்ம்ட் பரலோகமுக்கு கன்ஃபர்மேஷன். எப்படி? கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு காரியங்களை நிறைவேற்றி விட்டால் கன்ஃபர்மேஷன் என்ற ஒரு சர்டிபிகேட்டும் கொடுத்துடலாம். அந்த கன்ஃபர்மேஷன் சர்டிபிகேட் வச்சுட்டு கண்ணை மூடிட்டா போதும், அப்படியே பரலோகம் போய் ஆண்டவரே கன்ஃபார்ம், ஆண்டவரே கன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சது எனக்கு கீழே இல்லையா? ரட்சிப்பு என்பது இந்த காலகட்டத்திலே மிகவும் அவமதிக்கப்பட்டதாய் போய்விட்டது. ஏதோ தேவனை அறியாதவர்கள் அப்படி நினைத்தால் பரவாயில்லை, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கே ரட்சிப்பினுடைய வெயிட் தெரியல. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அந்த ரட்சிப்பினுடைய மகிமை தெரியவில்லை. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அந்த ரட்சிப்பினுடைய மகத்துவம் தெரியவில்லை. ரட்சிப்பு என்பது ஏதோ சபைக்கு வந்து தேவனை ஆராதிப்பது ரட்சிப்பு என்று நாம் தவறாய் சொல்லிக் கொடுக்க கூடாது. ரட்சிக்கப்படுறதுக்கு வேற வழியே இல்லைன்னு தான் அவ்வளவு பெரிய ஜெபம் கேட்கப்படல பாருங்க. ரட்சிப்பு என்பது ஏதோ 4 பாடல்களை பாடி விடுவது ரட்சிப்பு இல்ல, ஏதோ ஒரு கிரியைகளை பாருங்க. இயேசு செய்த ஜெபத்தை பிதாவானவர் கேட்கவில்லை அங்கே. அப்படி ரட்சிப்பு கிடைச்சதுக்கு ஒரு சிலர் என்ன பண்ணா, கிரியைகளினாலே ரட்சிப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அதுக்கு மேல அல்டிமேட்டா யோசிக்கிறது, நான் செய்கிற கிரியைகளினாலே முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே இல்லையா, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே
ரட்சிக்கப்பட போறான். நான் எப்படியோ ஜெபித்து 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 பரலோகம் அட போடா, மிக உன்னதமான ஜெபமே கேட்கப்படவில்லையே. இல்லையா? யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அப்படிப்பட்ட கிரியைக்காரர்களை பார்த்து நாம் சொல்ல வேண்டியது, இவனுடைய கிரியைகளினாலே ரட்சிப்பு கிடைக்கும் என்று சொன்னால், தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து செய்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு பதிலளித்திருக்க வேண்டுமே. அப்பா இப்பாத்திரமே நீங்க கூடுமானால் கூடாது. There is no other way. நம்முடைய கிரியைகளினாலே ரட்சிப்பு இல்லை. அதனாலதான் இந்த கிரியைக்கா இப்போ ஒரு சில கூட்டத்துல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, மிகப்பெரிய பிரச்சனையா நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆனா மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ரட்சிப்பு தங்களுடைய கிரியைகளினால் நம்பிட்டு இருக்காங்க. அதான் பிரச்சனை. அவன் ஆவிங்கிறானா, இல்ல அவன் எதோ பேசுறானா, அந்நிய பாஷையெல்லாம் பேசுறான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனை? மிகப்பெரிய பிரச்சனை ரட்சிப்பு கர்த்தருடையது அல்ல அப்படின்னு நினைக்க. ரட்சிப்பிலே நம்மளுடைய பங்கு ஏதாவது ஒன்று உண்டா? ரட்சிப்பிலே நம்முடைய பங்கு இலவசம். இலவசமாய் வாங்கி கொண்ட ரட்சிப்பு அப்படி இலவசமாவே இருந்துறது கிடையாதுங்க. இலவசமா ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டால் இப்போ அடுத்து என்ன இலவசம்? 8000 இலவசமா? யாரோ ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தா 8000 இலவசம். சரி, 8000 தானே இலவசம், வாங்கி வைத்துக் கொள்வோமா? இலவசமா 8000க்கு ஒரு கார்டு கொடுத்தா அது இல்லையா? வாங்கிட்டு அப்படியே இருக்குமா? அந்த 8000 செயல்படும் இல்லையா? ஏதோ ஒன்றை செயல்படுத்தும். இலவசமா ஒரு மிக்சி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. எவரோ ஒருத்தர் ஆட்சிக்கு வந்து இல்லையா, இலவசமா ஒருத்தர் மிக்சி கொடுக்குறாங்க, இலவசமா கிடைச்சது. நீ இலவசம் நான் சும்மா தான் இருக்க போற அப்படியா? இலவசம்னாலும் அது ஓடணுங்க. ரட்சிப்பு இலவசமாய் பெற்றுக்கொண்டாலும் அந்த ரட்சிப்பினுடைய மாற்றங்கள், ரட்சிப்பினுடைய கிரியைகள், ரட்சிப்பினுடைய முதிர்ச்சி, ரட்சிப்பினுடைய செயல்பாடுகள், ரட்சிப்பினுடைய கனிகள் இருக்க வேண்டும். இல்லைன்னா இலவசம் கூட உங்களுக்கு கிடைக்கலன்னு தான் அர்த்தம். இலவசமாய், ஆனா ரட்சிப்பு நமக்கு தான் இலவசம். ஆனா அதுக்கு பே பண்ணப்பட்ட காஸ்ட் எவ்வளவு பெருசு தெரியுங்களா? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். அவர் தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அப்போ அதையே வச்சுட்டு ஒண்ணுமே மாறல, மாறுறதுக்கும் விருப்பம் இல்லை, வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருக்குன்னா உங்களுக்கு கிடைச்சது இலவச மிக்சி தானே ஒழிய இலவசமான ரட்சிப்பு இன்னும் கிடைக்கலன்னு அர்த்தம் இல்லையா? இலவசமாய் கிருபையினால் நீதிமான் ஆக்கி விட்டீர். ஆக்கி விட்டதுக்கு அப்புறம் அப்படியே வாழ்ந்து விட்டீர். அப்போ நிச்சயமா இலவசமானதும் இலவசமான கிருபை. ஏன் அது இலவசம்? யோசிச்சு பாத்தீங்க. விசுவாசத்தை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? விசுவாசிச்சா ஏன் ரட்சிப்பு கிடைக்குது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறோம்னா என்ன விசுவாசிக்கிறோம்? பவுல் என்ன சொல்றாரு? ஆண்டவர் அந்த பிலிப்பிய ஜெயிலர், பிலிப்பிய அந்த சிறை காவலன் பவுல் இடத்துல வந்து கேட்கின்றார், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு என்ன பதில் சொல்றான்? கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி. என்ன இவ்வளவு சிம்பிள் ஆயிடுச்சு. போய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் 1 மணி நேரம் அழுது, ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியும், நீர் இல்லாம என்னால ஒண்ணுமே முடியாது ஆண்டவரே, நான் பாவி, என்னை ரட்சியும் அப்படின்னு 1 மணி நேரம் இல்ல 3 நாள் உபவாசம் போட்டு அழு, அப்பொழுது ரட்சி. ஏதோ ஒரு நியாயம் இருக்குது இதுல. ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா ஆண்டவரே நான் பாவியா இருக்கிறேன், நீர்தான் என் ரட்சகர் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்து, எனக்காக பாடுகள் பட்டு எனக்காக உயிர்த்த ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறேன். இன்னும் சிம்பிளா சொல்லும் போது இயேசு சொல்றார் பாருங்க, அதாவது என்னை விசுவாசிக்கிற நித்திய ஜீவன் உண்டு அப்படின்ட்டார். என்ன இவ்வளவு சிம்பிளா? அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்னது? ஏன் அப்படி ஒரு விசுவாசத்தினால் ரட்சிப்பு? என்ன காரணம் தெரியுங்களா?
பிதாவானவர் அல்லது திரியேக தேவன் சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசியாததினால் தான் நாம் பாவிகளானோம். என்ன சொல்றாரு? இந்த தோட்டத்தின் எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், தோட்டத்தின் மத்தியில் இருக்கின்ற ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். விசுவாசாங்களா? யாருடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள்? இப்பொழுது ஒருத்தன் வந்து சொல்றான், பிசாசு வந்து சொல்றான், இதை நீங்கள் சாப்பிடும் நாளிலே தேவர்களை போல விசுவாசிக்கிறோம். எதிலே நாம் தேவனோடு உள்ள உறவை இழந்து போனோமோ அதை ரிவர்ஸ் ஆக்கி அதன் மூலமாகவே விசுவாசமின்மையினால் தேவ மகிமை இழந்து போன நாம் இப்பொழுது தேவன் சொல்ற இந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாதுனாரு. இப்போ தேவன் சொல்றாரு, இவரில் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறான். இப்போ இதை விசுவாசா போதும். அதான் விசுவாசத்தின் அழகாச்சு. அவருடைய வார்த்தையை, அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசியாததினாலே தேவ மகிமை அற்று போய் கீழ்ப்படியாமையிலும் குரோதத்திலும் பாவிகளாய் வீழப்பட்ட நாம் இப்பொழுது ஆண்டவர் சொல்றார், பிதாவானவர் என்ன சொல்றாரு? யோவான் இதை தெளிவா எழுதுறாரு. பிதா சாட்சி கொடுக்கிறாரு. எப்படி சாட்சி கொடுக்கிறார்? என்னுடைய குமாரனில் நித்திய ஜீவன் உண்டு என்று பிதாவானவர் சொல்றாங்க. இப்போ அதை விசுவாசி, அதை நம்புனாதான் ரட்சி. அதை நம்பணும். நம்பாமல் போனதினால் என்னாகிறது? பாவிகளான நாம் இப்பொழுது நம்பி விசுவாசித்தால் ஒழிய நீதிமான்களாய் மாற்றப்பட முடியாது, நீதிமான்கள் ஆக்கப்பட முடியாது, தேவனுக்குரியவர்களாய் மாற்ற. அதனாலதான் விசுவாசம். இல்லைன்னா சும்மா என்னை விசுவாசிக்கணும் நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சிம்பிளா ஏதோ ஆண்டவரே உண்மை விசுவாசிக்கிறேன், ஓகே சர்ச்சுக்கு ஓடி வருகிறேன், அவ்வளவுதானா? அதல்ல. அது என்ன? ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம். ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் அது அது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை மாற்றி அந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்குள் ரட்சிப்பு உண்டு என்று அந்த தேவன் இந்த பூமியை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நித்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம தூங்கும் போது சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம அதாவது இயேசு கிறிஸ்து எப்பொழுது பாவிகளுக்காக அடிக்கப்பட்டு உயிரோடு எழுந்தாரோ அன்று முதல் இன்று வரை பரலோகம் இந்த பூமியை பார்த்து ஒன்றை சொல்லிக் கொண்டே இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவில் நித்திய ஜீவன் உண்டு என்று வார்த்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அதை விசுவாசிப்பதினால் நித்திய ஜீவன் உண்டாகிறது. அவர் மாத்திரமே வழியா இருக்கிறாரு. இதெல்லாம் இவ்வளோ பின்னாடி இவ்வளோ பேக்ரவுண்ட்ல நடக்குது. இது இலவசமாகவும் நம்ம பெற்றுக்கொள்கிறோமே. அப்ப அது எவ்வளவு பலனுள்ளதாய் நமக்குள் செயல்பட வேண்டும் என்பதை நீங்க யோசித்து பார்த்து. ஏதோ ஃப்ரீ கிடைச்சாச்சு, அப்புறம் ஃப்ரீ உங்களுக்கு ஃப்ரீவே இருக்கிறது. நரகத்துக்கான ஃப்ரீவே இருக்கு. அப்படி அல்ல, இலவசமாய் கிடைத்தது நமக்குள் எப்படி செயல்படும், என்ன கனிகள், எப்படி மாற்றங்கள், எவ்வளவு தீவிரமாய், எவ்வளவு அதீதமாய் விழுந்தாலும் துளைத்து எப்படியாகிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ளவனாக என் வாழ்க்கை மாற வேண்டும், என் குடும்பம் மாற வேண்டும், என் ஜீவியம் மாற வேண்டும், என்னுடைய எண்ணங்கள் மாற வேண்டும் என்று மாற்றங்களையும் கர்த்தருடைய சாயல் கொப்பாய் மாற்றப்படுவதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை போகுதா இல்ல போகலையா? போகல அப்படின்னா இலவசமா ரட்சிப்பு நமக்கு கிடைக்கல, பெற்றுக்கொள்ளல. இன்னும் இலவசமான அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இது மகா பெரிய காரியத்தை சார்ந்திருக்கிறது. உலகத்தில் செய்யப்பட்ட ஜபங்களிலெல்லாம் உன்னதமான ஜபம், உலகத்தில் வாழ்ந்த மனிதரிலெல்லாம் உன்னதமான மனிதர், உலகத்திலே அவதரித்த தேவனாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்து, அவருடைய ஜெபம் நிராகரிக்கப்படுகிறது என்றால் இந்த ரட்சிப்பினுடைய அந்த வெயிட்டை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இட் இஸ் நாட் சிம்பிள். கர்த்தருக்காக நாம் செயல்பட தேவ ஆவியானவர் நமக்கு கிருபை அளிப்பாராக, நம்மை மாற்றுவாராக. கர்த்தருக்காக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க கர்த்தர் நமக்கு
பலன் தருவாராக. கர்த்தருக்கானவைகளை முன்னிறுத்தி ஓட, கர்த்தருக்கானவைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை அளிப்பாராக. எவ்வளவு காஸ்ட் கொடுக்கிறோமோ அந்த காஸ்டுக்கு ஏத்த மாதிரி தாங்க நம்மளுக்கு ப்ராடக்ட் இல்லையா? எவ்வளவு காஸ்ட் கொடுக்குறோமோ அந்த காஸ்டுக்கு ஏத்த மாதிரி தான். இப்போ பாருங்க, 500 ரூபாய்க்கு நீங்க மொபைல் வாங்கலாம் இந்த காலத்துல. அதே நேரத்துல எப்படி 50 லட்சத்துக்கு கூட வாங்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? 50 லட்சத்துக்கு கூட நீங்க மொபைல் வாங்க முடியுது. என்ன வித்தியாசம்? 2 மொபைல் தானே, காஸ்ட் வித்தியாசம். அப்போ இந்த ரட்சிப்பு எவ்வளவு காஸ்ட்லின்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு காஸ்ட் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் யோசித்து பாருங்க. நம்ம பாடலாம், பேசலாம், ஆனால் அதனுடைய வெயிட் ரொம்ப அதிகம். அவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு யோசிச்சு பாருங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க மொபைல் வாங்கிட்டு ஆன் பண்ணா ஆன் ஆகல, என்ன ஆகும் உங்களுக்கு? பிதாவானவர் தம்முடைய குமாரனையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து, குமாரனாக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்து, அப்பா இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கட்டும் என்று இயேசு கேட்டும் கூட அது நிராகரிக்கப்பட்டு, தேவகுமாரன் சிலுவையிலே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஏலி ஏலி லாமா சபக்தானிலாம் சொல்லிட்டு, அப்புறம் அந்த ரட்சிப்பு நம்ம கையில கொடுத்து அந்த ரட்சிப்பு நம்மளுக்குள்ள ஒர்க் ஆகல அப்படின்னா நிஜமா யோசிச்சு பாருங்க, அது நிஜமாலுமே நம்மளுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா? முதல்ல எவ்வளவு காஸ்ட்? 1-2 பாசிபிலிட்டி தான். ஒண்ணு கிடைக்கல, இன்னும் கிடைச்சும் நம்ம செயல்படல. செயல்படாமலே செத்து போனா கிடைக்கலங்கிறது அர்த்தம். கிடைக்கலன்னு அர்த்தம். கர்த்தருக்காக வாழுவோம், கர்த்தருக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம், கர்த்தருக்கானவைகளை செய்வோம். கர்த்தர் நம்மை சுற்றி வர வேண்டும் என்று அல்ல, நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை சுற்றியே அமைக்கப்பட வேண்டும். நிறைய பேருக்கு என்னன்னா, எங்கு போனாலும் ஆண்டவரே நீர் என் பின்னாடி வாரும் ஆண்டவரே. ஏன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையை சுற்றி இதை செய்யறானா, சரி இதுக்கு நம்ம போய் ஏதாவது செய்வோம், சரி அதை செய்யறானா, சரி அதுக்கும் இவனுக்கு கொஞ்சம் எதையாவது எடுத்து கொடுப்போம், சரி இப்படி எல்லாம் இருக்கானா, சரி அதுக்காக. அப்படி கர்த்தர் நம்ம வாழ்க்கையை சுத்தி வர்றது அப்படியெல்லாம் வர மாட்டாரு. அவர் என்ன பிச்சைக்காரரா? உங்க வாழ்க்கையை சுத்தி வந்துட்டு, என் வாழ்க்கையை தான் அவர் சுற்றி அமைக்கப்பட வேண்டும். என்னுடைய குடும்பம் தான் அவரை சுற்றி அமைக்கப்பட வேண்டும். நம்முடைய சபைதான் அவரை சுற்றி அமைக்கப்பட வேண்டுமே ஒழிய அவர் நம்மை சுற்றி வந்து நம்மளுக்கு தேவையான அது அவர் என்ன, அவர் நம்மை சுற்றி வருவதற்கு அவரா பாடுறாரு, மனம் சுத்தி வருது தானா உன் பின்னால. இல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கை, என் சிந்தை, என் பலன், என் எல்லாம் உம்மை சுற்றி அமைக்கப்படுவதற்கு கிருபை தருகிறாங்க. ஏனென்றால் இந்த ரட்சிப்புக்கான விலை மிக பெரியது. கண்களை மூடி பரலோகத்தை தேவனை நோக்கி பார்க்கலாம்.